தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். கடாயை வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குவோம். சோம்பு பொரிஞ்சு வந்தோடனே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோடனே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். இது ஃப்ளேவருக்காக. பச்சை மிளகாய் பொரிஞ்சோடனே ஒரு 2-3 பெரிய வெங்காயம் எடுத்து மெல்லிசாக அரிஞ்சிருக்கேன் நீளமாக, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இப்போக்கி ஒரு 5-6 தக்காளியை மெல்லிசா நீளமாக அரிஞ்சு சேர்த்துக்குவோம். தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். தக்காளி வெங்காயம் வதங்கி வரத்துக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்குவோம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்குவோம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்தாச்சு. உப்பு உங்களுக்கு பத்தாட்டினா உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் சேர்க்கலை. மூடி அது கொதித்து சுண்டி வர அளவுக்கு கொதிக்க விடுவோம். சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது சாதம், தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாத்துலேயும் சேர்த்து சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், see you.